ஹலோ எவ்ரிஒன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான vlog மார்னிங் 5 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பையனுக்காக லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து பொடி மினி ஊத்தப்பம். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. எல்லாருக்குமே இது தெரியும் இல்லையா? எல்லாரோட ஃபேவரட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இது வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து நம்ம வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுவோம். ஸோ அதுதான் வந்து நான் இன்றைக்கி வந்து என் பையனுக்கு வந்து கொடுத்து விட போகிறேன். ஏன் இது வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைட் டிஷ் வந்து தனியாக சட்னி எதுவுமே வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதுலேயே வந்து பொடி இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நெய் இல்லைனா நல்லெண்ணெய் எது இருந்தாலும் ஊற்றி நம்ம வந்து மேலே கொடுக்கும்போது அது அப்படியே வந்து சாப்பிட்றலாம். ரொம்ப ஒரு சூப்பரான ஆல் டைம் ஃபேவரட் தான் வந்து இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இன்றைக்கி வந்து பொடி மினி ஊத்தப்பமோட வந்துட்டு ஒரு ஸ்வீட் ரோல் வச்சுருக்கேன். அது கூட வந்து ஃப்ரூட்ஸ்க்கு வந்து ஆப்பிள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எனி ஃப்ரூட்ஸ் வந்து கொடுக்கலாம், அவங்க பிள்ளைங்களுக்கு எது பிடிக்குதோ. ஸோ ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து மார்னிங் வந்து கொடுத்து விடுறது நல்லது. ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து ஹாட் வாட்டர் தான். நான் வந்து ஹாட் வாட்டர் வந்து ஆல்ரெடி கெட்டில் போட்டு வச்சுட்டேன். அது வந்து ஓரளவு வார்மாக வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுருவேன். லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ரைஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன். அரபிக் ரைஸ் தான். எப்போதும் வந்து பிரியாணி அதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். ஸோ ஒரு சேஞ்சுக்காக இன்றைக்கி வந்து கப்ஸா வந்து செய்ய போகிறோம். சிக்கன் கப்ஸா ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. எல்லாருமே செஞ்சிடலாம். இன்க்ரீடியன்ஸும் ரொம்பவே கம்மி இல்லையா? ஸோ வந்து குயிக்காக பண்ணிடலாம். நம்ம எந்த சட்டியில் இருக்கோ அதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு ட்ரை கிரேப்ஸு ஒரு பெரிய கேரட்டை வந்து கட் பண்ணி ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஆனியனுமே சைட் பை சைட் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரட்டும் அந்த ட்ரை கிரேப்ஸும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயை வந்து நல்லா ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் ஆகக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் அந்த ஆயிலில் ஃப்ரை ஆனால் வந்து போதும். இது வந்து நம்ம கார்னிஷ்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃபுட்டில் போட போகிறது கிடையாது. நம்ம கொஞ்சமாக சேர்த்த கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ரைஸ் சர்வ் பண்ணும் போது இது வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அதே எண்ணெயில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்லைஸ் பண்ணியிருக்க ஆனியனையும் இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல பெரிய ஆனியன். சின்ன ஆனியன் இருந்தால் ஒரு 2 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3-4 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே இதில் வந்து சேர்த்துட்டு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வந்து வதக்க வேண்டியது தான். டொமேட்டோ வந்து 2 டொமேட்டோ எடுக்கணும். ஏன்னா பியூரியா வந்து நம்ம செய்ய போகிறோம். பியூரி தான் வந்து கப்ஸா ரைஸில் ஆட் பண்ணணும். அதுக்காக வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் பியூரி பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய 2 டொமேட்டோ வந்து எடுத்திருக்கேன் நான். ஆனியன் நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு. இந்த டைமில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஹோம்மேட் கப்ஸா மசாலா வந்து சேர்த்துருக்கேன். இது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த ஆயிலில் அந்த கலர் கொடுக்கறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற டொமேட்டோ பியூரியும் இதில் சேர்த்துடலாம். இது கூட வந்து 2 ஸ்பூன் வந்துட்டு டொமேட்டோ பேஸ்ட்டும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு, தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவை. மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீஸஸை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து அந்த மசாலாவோட நல்லா வதக்கி அந்த குக் ஆகிட்டுருக்கட்டும்.
இது கூட வந்துட்டு நம்ம ட்ரை லெமன் ஆட் பண்ணணும். ட்ரை லெமன் இல்லைங்கிறதுனால நம்ம வந்து லெமனுடைய ஜஸ்ட் இருக்குல்ல மேலே ஸ்கின் அதை நல்லா வந்துட்டு நல்லா வந்து கிரேட் பண்ணி போட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி மட்டும் அளந்து எடுத்துக்கணும். பாஸ்மதி ரைஸ் தான் 1க்கு 1½ கப்ஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணணும். தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே சிக்கன் பீசஸை நம்ம வந்து சிக்கன் வந்து அதிலே வெந்துடும். நம்ம கொதித்து வர அளவுக்கு சிக்கன் பீஸ் வெந்தால் போதும். தனியாக வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக இந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த சிக்கனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சிக்கன் ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. நமக்கு ஒரு 80% வெந்துச்சுன்னா போதும். சிக்கன் நம்ம அதுலேருந்து எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ரைஸை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி குக் பண்ண வச்சிடலாம். சிக்கன் பீசஸை இந்த மேரினேட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இதில் டொமேட்டோ பேஸ்ட்டு, பெப்பர் பவுட்ரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக ஆயில் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ வந்து இதை வந்து க்ரில் பண்ணலாம். க்ரில் பண்ணலை அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம வந்து பேன்லேயே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரைஸ் வந்து நல்லாவே வந்து குக் ஆகிட்டு இந்த டைம் வந்து தம்முக்கு விட்டுடலாம். தம் போட்டோன்னா நம்மளுடைய கப்சா ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதையும் மேலே போட்டு அதுக்கப்புறம் தம்முக்கு விட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாமே இறங்கிடும். ஒரு 2-3 பச்சை மிளகாவும் குத்தி விட்டுறணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ரைஸ் எடுத்து சர்வ் பண்ணிவிட்டு நம்ம க்ரில் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேரட் அந்த ட்ரை கிரேஸ்லாம் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதையும் வந்து இது மேலே வந்து தூவிட்டு கார்னிஷ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து சர்வ் பண்ணுங்கள். பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டில் குயிக்காகவே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ். இதோடைய மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோ நான் வந்து குக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ரைத்தா நல்லா இருக்காது. ஸோ வெறும் ஆனியன், கேரட் அதுக்கப்புறம் லெமன் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நைட்டு வந்துட்டு கொஞ்சம் ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ கிறிஸ்மஸ் ஸ்பெஷலுக்காக எல்லாமே டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நியூ இயர் வரப்போகிறது இல்லையா, ஸோ அது வரைக்கும் இந்த டெக்கரேஷன்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா ஷாப்லேயுமே இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த விலாக் இதோட முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு விலாகில் மறுபடியும் மீட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச்.